ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட செகண்ட் பேட்சோட லாஸ்ட் டே ஆகும். அதாவது இன்றைக்கி கோழிகளை கொண்டு போயிடுவாங்க. தென் அவங்க ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock போல் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இன்றைக்கி கோழிகளை பிடிச்சிட்டு போவாங்கன்னு. ஸோ அவங்க இன்ஃபார்ம் பண்ண அப்புறம் நம்ம ஒரு 4 o'clock டைம் எல்லாம் ஆகும்போது கோழிகளுக்கு ஃபீடு கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் ஃபீட் எதுவுமே கொடுக்கக்கூடாது. வாட்டர் பரவாயில்ல, தண்ணி எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம். பட் ஃபீடு கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஃபீடு கொடுத்துட்டு இருக்கும்போது அதோட தொண்டை குழியில் உணவுகள் அது சேகரித்து வைக்க அடங்கி இருக்கும். ஸோ அந்த வெயிட்டு போடும்போது என்னென்னா அவங்களுக்கு நஷ்டம் ஆகும், கொண்டு போகிறவங்களுக்கு நஷ்டம் ஆகும். அவங்க அந்த கழுத்து பகுதியை பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இதில் இது. அதனால வெயிட்டு நம்ம டிஃப்ரெண்ட்டாக நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால தான் அவங்க ஒரு கோழியை கொண்டு போகிறதா இருந்தாங்கன்னா நமக்கு மத்தியானமே அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இன்ஃபார்ம் பண்ண அதுக்கப்புறம் அவங்க டைம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எந்த வித ஃபீடுமே கொடுக்கக்கூடாது. அப்படி நம்மளும் இந்த ஃபீடெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாமே அது உயரத்தையெல்லாம் கட்டிட்டு அதுக்கு தண்ணி மட்டும்தான் நம்ம வச்சுருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock ஆன அப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு வண்டி வந்துருச்சு. இந்த வாட்டி நமக்கு 3 வண்டி வந்துருந்து. நமக்கு 11 o'clock ஒன்று வந்துருச்சு, அதுக்கப்புறம் 1:30, தென் லாஸ்ட்டாக வந்தது 3:30 ஆகிடுச்சு. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா நமக்கு நைட்டு உறக்கமே கிடையாது, தூக்கம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இந்த வண்டி எப்போ வரும்னு நமக்கு சொல்ல முடியாது. அவங்க லொக்கேஷன் அதுவும் இல்லாமல் ஃபோன் பண்ணுவாங்க, எந்த ரோடு லொக்கேஷன் எல்லாம் கேட்பாங்க இல்லை. ஸோ நம்மளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தென் எப்போவுமே கோழிகளை கொண்டு போகிறது நைட் டைமாக தான் இருக்கும். டே டைமில் பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா அதோட இது லாங் ட்ராவல் போக வேண்டியதாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி போகும்போது என்னென்னா டே டைமாக இருந்தேன்னா ஹீட்டு ஆல்ரெடி கோழிகளுக்கு சூடாக இருக்கும். அப்போ நான் இந்த மாதிரி கொண்டு போகும்போது நிறைய மொர்டாலிட்டி வரும். அதனால தான் அவங்க டே டைம் எடுக்க மாட்டாங்க. ஸோ நைட் டைம் ஒரு 11 o'clock போல் ஃபஸ்ட்டு வண்டி வந்துச்சு. அவங்க ஃபஸ்ட்டு எம்டி பாக்ஸ் எல்லாம் வெயிட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு வண்டிக்கு 24 ட்ராக் வச்சாங்க, ஒரு பாக்ஸ் வச்சாக்கும் அவங்க எடுத்தது. அதுவும் நம்ம வெயிட் எவ்வளவுன்னு நம்ம ஒரு நோட்டில் மார்க் பண்ணி வச்சுட்டோம். அதே போல் ஒரு 1:30க்கும் நெக்ஸ்ட்டு வண்டியும் வந்துச்சு. அதுவும் நம்ம எப்போவுமே வெயிட்டு இந்த மாதிரியெல்லாம் எடுக்கும்போது நம்மளும் கூடவே இருக்கணும். கூடவே இருந்து நம்மளும் கவுண்ட் பண்ணணும். தென் அதோட வெயிட்டும் நம்ம எழுதி வச்சுருக்கணும். ஏன்னா நமக்கு எஃப்சிஆர் போட தெரியும். ஸோ போடும்போது நமக்கு ஓகே கால்குலேட், ஏன்னா சப்போஸ் நமக்கு மிஸ்டேக் வரக்கூடாதுல்ல. அதனால தான் நம்மளும் எப்போவுமே கூட இருக்கணும். எந்த ஒரு பிஸ்னஸ் செய்தாலும் நம்மளோட இன்வால்வ்மெண்ட் இருக்கணும். அவங்க எடுத்துகிட்டு போட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம சும்மா இருந்துட்டோன்னா மேபி அதில் தப்புகள் நடக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால தான் கோழிகளை எடுத்துகிட்டு போகும்போது நம்மளும் கூடவே இருந்து அந்த வெயிங் மிஷினில் போடுற வெயிட்டையும் நம்ம நோட் பண்ணி வைக்கணும். அப்படி நமக்கு இந்த செகண்ட் பேட்ச் ஓகே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட் பார்த்திங்கன்னா இவங்க 3 வண்டியில் எடுத்துகிட்டு போனாங்க. பேலன்ஸ் ஒரு 300 கோழிகள் இருக்குது. அது அவங்களுக்கு இப்போ தேவையில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது 2 daysல திரும்ப எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க எடுத்துகிட்டு போன அப்புறம் தான் நமக்கு 10 daysக்குள்ளால் அவங்க இந்த எஃப்சிஆர் போட்டு நமக்கான இந்த செகண்ட் பேட்சோட அமௌண்ட்டை நமக்கு தந்துடுவாங்க. அதோடு நமக்கு செகண்ட் பேட்ச் கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஷெட்டையும் க்ளீன் பண்ணி எல்லாம் நீட்டாக ஆக்கின அப்புறம் தான் நமக்கு தேர்ட் பேட்சுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியும். இன்ஃபார்ம் பண்ணால் தான் அவங்க 1 weekக்குள்ளால் நெக்ஸ்ட்டு பேட்சையும் கொண்டு தந்துடுவாங்க. ஓகே, எனிவே நமக்கு இந்த செகண்ட் பேட்சும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஹாப்பி தான். பட் இதில் ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு ஃபஸ்ட்டு பேட்சை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் பேட்சில் மொர்டாலிட்டி லெவல் கம்மியாக தான் இருந்துச்சு. ஓகே, எனிவே ஹாப்பி. தேங்க்யூ.